குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் பாலினாமியல் அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது பாலினாமியல்னா என்ன, பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்ன, லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன, ஜீரோ, ரூட், சொல்யூஷன் அப்படின்னா என்ன, மோனிக் பாலினாமியல்னா என்ன, அது மாதிரி குவாட்ராட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல், ஜீரோ பாலினாமியல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நோட்டில் ஒரு நோட்ஸ் அப்படின்னு போட்டு கூட என்ன பண்ணிடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிடுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அனுப்புனதில் அது இருக்காது. அதனால் அந்த பேஜ் நம்பர் 99 உள்ள அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறோம். ப்ராப்ளம் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வியட்டாஸ் ஃபார்முலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வியட்டாஸ் ஃபார்முலே அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ வியட்டாஸ் ஃபார்முலே, வியட்டா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஃபார்முலா எப்படி அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x² + 3x + 1 = 0 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும், -b + or - √b² - 4ac/2a. அந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 2 ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். 2 ரூட்ஸ் எதை வச்சு சொல்கிறோம், இங்கே மேக்ஸிமம் பவர் எத்தனையோ அத்தனை ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதே தலைகீழாக ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து 3ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரூட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். 2 ரூட்ஸை வச்சு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கும் நீங்கள் 10th ஃபார்முலா படிச்சிருக்கிறீங்க. x² - x * sum of the roots இப்படி போட்டிருப்பீங்க, SR அப்படின்னு, ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது PRன்னு போட்டிருப்பீங்க. சரியா? PR = 0, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ x² - x * sum of the roots ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0. இதுதான் தலைகீழா, அதாவது ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மெத்தட். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ 3 ரூட்ஸ், எக்ஸோட வேல்யூ வந்து 1, 2, 5 இப்படி 5ன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி வரும். இப்போ 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா x³ வச்சு தான் நமக்கு ஈக்குவேஷன் வரும். ஏன்னா x³ கொடுத்தாங்கன்னா அங்கே டிகிரி 3ன்னு அர்த்தம். அப்போ நமக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கும் அர்த்தம். அப்போ 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா x³ வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன். இதே எனக்கு இன்னொரு ரூட்ஸ் 4 ரூட்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ x⁴ வச்சு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ 2 ரூட்ஸ் கொடுத்ததுனால தான் x² வச்சு நமக்கு அங்கே ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. x² - x * sum of the roots ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0 அப்படின்னு. அப்போ 3 ரூட்ஸ் 4 ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கிறத தான் அந்த வியட்டா சொல்கிறாரு. பாருங்கள், இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி 2 ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி வருது பாருங்கள், x² - x * ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா, இதை தான் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ x² - x * sum of the roots ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இது செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ காமா வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி போடணும். சரிங்களா? இது காமா, ஒரு ஒய் மாதிரி இப்படி போடுறது காமா. சரியா? ஸோ இது காமா. டெல்டா அப்படிங்கிறது இப்படி, இதுதான் டெல்டா. சரியா? இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, டெல்டா. ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு தெரியும், இது வந்து காமா. மறுபடியும் போடுறேன், இப்படி இது வந்து காமா, இது வந்து டெல்டா. சரியா? ஸோ இப்போது என்ன அப்படின்னா, இப்போ 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, x³ இங்கே x² ஆரம்பித்தோம். ஏன்னா 2 ரூட்ஸுங்கிறதுனால இங்கே 3 ரூட்ஸ்னால x³ ஆரம்பிக்கணும். இங்கே அடுத்தது மைனஸ் போட்டோம், இங்கே அதே மாதிரி அடுத்தது மைனஸ். இங்கே அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு போட்டோம், இங்கே அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னதுன்னா மைனஸ். அதாவது சைன் வந்து ஆல்டர்னேட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து x² ப்ளஸ்ஸு போட்டதுனால அடுத்து மைனஸ், அடுத்து என்னதுன்னா ப்ளஸ். அது மாதிரி இங்கே x³ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு போட்டதுனால அடுத்து என்னது மைனஸ். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இங்கே என்ன பண்ணோம், அதாவது இதில் வந்து x² - x அந்த x² கோஎஃபிஷியன்ட் எப்பயுமே 1ன்னு வச்சுக்கிட்டோம். அது மாதிரி இங்கேயும் x³ கோஎஃபிஷியன்ட் 1. சரிங்களா? அடுத்தது -x², இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டோம். எத்தனை ரூட்ஸ் இருந்துச்சு, 2 ரூட்ஸ் இருந்துச்சு, 2 ரூட்டை ஆட் பண்ணோம். இங்கே 3 ரூட்ஸ் இருக்குது, அதனால் 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் என்னதுன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ x³ - x² * sum of the roots. அடுத்தது ப்ளஸ்.
இங்கே எக்ஸ் கியூப் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து என்ன வந்துடும் எக்ஸ்னு வந்துடும். அடுத்து இங்கே என்ன பண்ணோம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டோம். இங்கேயும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி அப்படின்னா இங்கே ரெண்டாக ப்ராடக்ட் பண்ணணும். மொத்தம் 3 வச்சு நம்ம ஆட் பண்ணோம். அதாவது 3ஐயும் எப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா கவனிக்கணும். இது ஒன்றா தனித்தனியாக இருக்குது, ஒன்றா தனித்தனியாக, அப்புறம் 2 அது மாதிரி இங்கே ஒன்றா தனித்தனியாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தனித்தனியாக, அப்புறம் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா தனித்தனியாக. அடுத்தது 3ஐயும் ஒன்றா சேர்த்து முதல் தனித்தனியாக, அப்புறம் 2 அப்புறம் 3 அப்படி. அப்போ இது என்ன இது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்டர்னேட் சைன்கிறத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். பவர் கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருதுங்கிறத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இங்கே சிங்கிளாக வச்சு ஆட் பண்ணுறோம். அப்புறம் டபுளாக வச்சு ஆட் பண்ணுறோம். டபுளானா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா டபுளாக வச்சு ஆட் பண்ணுறோம். அப்புறம் 3 இங்கே மொத்தமே 3 தான் இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்னு வச்சு ஆட் பண்ணிடுறோம். ஈக்குவல் டு 0 அப்படி போட்டுறோம். இப்போ அடுத்தது 4 ரூட் இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு 4 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 4 ரூட்ஸை வச்சு கிடைக்கக்கூடிய குவாட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 4 ரூட்ஸுங்கிறதுனால எக்ஸ் பவர் 4, அடுத்து மைனஸ் எக்ஸ் கியூப், அப்புறம் தனித்தனியாக சிங்கிளாக வச்சு 4ஐயும் ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் டபுளாக வச்சு நமக்கு 6 டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா அப்புறம் ஆல்ஃபா டெல்டா, அப்புறம் அடுத்து என்ன வரும் அப்படின்னா பீட்டா காமா பீட்டா டெல்டா அப்புறம் காமா டெல்டா. இந்த மாதிரி 6 டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும் டபுளாக வச்சு ஆட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே அடுத்தது ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன இருக்குது அடுத்தது மைனஸ் எக்ஸ் பவர் 1 இன்ட்டு 3 வச்சு ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா டெல்டா பீட்டா காமா டெல்டா ஆல்ஃபா பீட்டா டெல்டா இந்த மாதிரி 3 வச்சு ஆட் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா பாருங்கள் 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 4 இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் வராது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே நேருது ப்ளஸ் ஆயிடுது. சரியா? ஸோ சைன் ஆல்டர்னேட்டாக வரும், பவர் கிராஜுவலாக குறையும், சிங்கிளாக வச்சு ஆட் பண்ணுறோம், டபுளாக வச்சு ஆட் பண்ணுறோம், அப்புறம் ட்ரிபிளாக அப்புறம் 4 வச்சு ஆட் பண்ணுறோம். ஸோ முன்னாடி படித்த நீங்கள் 10th படித்த அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மெத்தடில் இது மட்டும்தான் இருந்திருக்கும், சிங்கிளாக அப்புறம் டபுளாக. அது ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக தெரிஞ்சிருக்காது. இப்போ அடுத்தடுத்து ஹையராக நம்ம போக லெவல் கூட தான் நமக்கு வித்தியாசம் தெரியுது. சரிங்களா? இதை சிம்பிளாக எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இப்போ n ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் n, அப்புறம் பவர் குறையுது, நடுவில் பாருங்கள் மைனஸ் இருக்குது, அதை வந்து சிக்மா 1ன்னு சொல்கிறோம். சிக்மா 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 ஆட் பண்ணுறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த மாதிரி சிங்கிளாக வச்சு ஆட் பண்ணுறது. சிக்மா 2 அப்படின்னா என்னென்னா டபுளாக ஆல்ஃபா பீட்டா புரியுதா ஆல்ஃபா காமா இந்த மாதிரி டபுளாக வச்சு ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா சிக்மா 2. அப்போ இந்த இடத்த நம்ம என்ன சொல்லலாம், இதை சிக்மா 1ன்னு சொல்லலாம், இது வந்து சிக்மா 1. இது டபுளாக வச்சு ஆட் பண்ணுறாங்களே இது என்ன சொல்லலாம் சிக்மா 2ன்னு சொல்லலாம். இது 3 வச்சு ஆட் பண்ணுறாங்க இல்லையா இது என்ன சொல்லலாம் சிக்மா 3ன்னு சொல்லலாம். இந்த 4 வச்சு ஆட் பண்ணியிருக்காங்களே இதை வந்து சிக்மா 4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 1 வச்சு ஆட் பண்ணால் சிக்மா 1 நல்லா பார்த்துக்கணும். இது வந்து சிக்மா 1 பாருங்க மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து சிக்மா 1 வச்சு ஆட் பண்ணுறது. இது டபுளாக வச்சு ஆட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது சிக்மா 2. இது ஷார்ட்டாக எழுதுறது ஷார்ட் ஃபார்ம். ட்ரிபிளாக வச்சு எழுதுனா அதுக்கு பேர் என்னது சிக்மா 3. இந்த 4 வச்சு எழுதுறதுக்கு பேர் சிக்மா 4 இப்படி வரும். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு சிக்மா 1 வச்சு ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்து 2 வச்சு ஆட் பண்ணுறோம், அடுத்து 3 வச்சு ஆட் பண்ணுறோம். பவர் பாருங்கள் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். எக்ஸ் பவர் n இது எக்ஸ் பவர் 4னா இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப், இது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 இது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் பவர் 1 அப்படி வந்துகிட்டே இருக்கும். கடைசி டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பவர் 0வாக இருக்கும். அது மாதிரி சிக்மா n அதாவது மொத்தத்தையும் வச்சு பாருங்கள் 4 டைம் வச்சு ஆட் பண்ணுறது, 3 டைமை வச்சு போடுறது, 2 டைம் வச்சு போடுறது, அதுதான் கடைசி டைமாக இருக்கும். ஸோ எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ரூட்ஸையும் என்ன பண்ணிடுறோம் நம்ம டோட்டலாக இங்கே போட்டுடுறோம். ஸோ ஈக்குவல் டு 0. சரி சார் இந்த -1 பவர் n வந்து எப்படி சார் வருது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இங்கே எக்ஸ் பவர் 4ன்னு சொல்லும் போது லாஸ்ட் டைம் பாருங்கள் ப்ளஸில் வருது, எக்ஸ் கியூப்னு சொல்லும் போது கடைசி டைம் பாருங்கள் மைனஸில் வருது, எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லும் போது கடைசி டைம் பாருங்கள் ப்ளஸில் வருது. அப்போ ஈவன் நம்பர்னால் ப்ளஸ், எக்ஸ் பவர் 4 இங்கே பாருங்கள் கடைசி டைம் நமக்கு ப்ளஸ் வருது. இங்கே எக்ஸ் கியூப்னா ஆட் நம்பரில் ஆரம்பிச்சுன்னா என்ன வருது மைனஸ் வருது. அப்போ -1 பவர் நான் என்னன்னு போட்டேன்னா இந்த எண்ணுங்கிறது ஈவன் நம்பராக இருந்தால் சப்போஸ் -1 பவர் ஒருவேளை 4ஆக இருந்தால் எனக்கு என்ன வந்துடும் ப்ளஸில் வந்துடும். அப்படி தானே வரணும். ஈவன் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ், இங்கே ஸ்கொயர்னாலும் பாசிட்டிவ். அதனால் என்ன வருது -1 பவர் என்னன்னு ஜென்ரலாக போட்டுறோம். ஒருவேளை -1க்கு பவர் எனக்கு 3 வருது அப்படின்னா ஆட் நம்பர் ஆயிரும். அப்போ ஆட் நம்பர் ஆன்சர் என்ன வரும் மைனஸ்னு வரும். அப்படி தானே வரணும். எக்ஸ் கியூப்னா பாருங்கள் இங்கே மைனஸ்ன்னு இருக்கும், எக்ஸ் பவர் 5னாலும் மைனஸில் வரும். அப்போ ஜென்ரலாக என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் -1 பவர் n. இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் இங்கே வந்துடுது. -1 பவர் என்னன்னா இதோட பவர் 1 குறைஞ்சிருக்கும், -1 பவர் n-1. எக்ஸ் பவர் 0னா இங்கே பவர் கூடி இருக்கும், எக்ஸ் பவர் 1. இங்கே சிக்மா என்னன்னா இங்கே சிக்மா n-1 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படியே நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே. சரியா? ஸோ சிக்மா n-1. ஸோ இதுதான் என்னதுன்னா நமக்கு இந்த வியட்டாஸ் ஃபார்முலா. இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர்
பேஜ் நம்பர் 104, 103. ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் புக்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பேஜ் நம்பர் 103ல் ஒரு பாக்ஸே கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வியட்டாஸ் ஃபார்முலே ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் n greater than 3. அந்த ரூட்ஸ் வந்து 3ஐ விட நமக்கு பெருசாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேஜ் நம்பர் 103ல் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை எழுத தெரியணும். இந்த ஜென்ரலாக எழுத தெரியாட்டினா கூட சரியா, இந்த மாதிரி பவர் 4 வரும்போது, அதாவது 4 ரூட்ஸ் வரும்போது, 3 ரூட்ஸ் வரும்போது, 2 ரூட்ஸ் வரும்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு கண்டிப்பாக எழுத தெரியணும். ஏன்னா இது எழுத தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். இதை வச்சு தான் நமக்கு ப்ராப்ளம் ஃபுல்லாக வரப்போகுது. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்களா? அதனால் இந்த ஃபார்முலாவை எழுத தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்துக்கு வந்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க, 3.1 புக்கில் பேஜ் நம்பர் பாருங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா, பேஜ் நம்பர் 101. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 17x² + 43x - 73 = 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆல்ஃபா பீட்டாங்கிறது நமக்கு தெரியுதே ஒழிய ஆல்ஃபா என்ன பீட்டா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கணுமானா அதை கண்டுபிடிக்கவே தேவையில்லை. கண்டுபிடிக்காமே நம்ம ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஸோ என்ன கேட்குறாங்க, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு கிடைக்கக்கூடிய 2 ரூட்டுக்கு பேர் ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று என்னதுன்னா பீட்டா. சரி, கன்ஸ்ட்ரக்ட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இன்னொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வேறு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதோட ரூட்ஸ் என்னதுன்னா, ஒரு ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இன்னொரு ரூட் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2, இன்னொரு ரூட் வந்து பீட்டா ப்ளஸ் 2. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு கிடைக்கக்கூடிய ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னா அந்த ஆல்ஃபாவோட ஒரு 2 ஆட் பண்ணி பீட்டாவோட ஒரு 2 ஆட் பண்ணி புதுசாக ஒரு 2 ரூட்டு வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதா? ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இது தான். இதோட ரூட் வந்து ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. அப்போ அது ஆல்ஃபா பீட்டானா அந்த ஆல்ஃபா என்னன்றது தெரியாது, அதோட 2 ஆட் பண்ணுங்கள். பீட்டா என்னங்கிறது தெரியாது, அதோட 2 ஆட் பண்ணுங்கள். அந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2வை 2 ரூட்டாக வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு வியட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஃபார்முலா. எனக்கு ரிக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் x² - x × σ1, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் σ2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு x² - x × இப்படி தானே வரணும் சம் ஆஃப் த ரூட்ஸ்னா. ஏன்னா ஒரு ரூட் வந்து அவங்க ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்னு இன்னொரு ரூட் பீட்டா ப்ளஸ் 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 × பீட்டா ப்ளஸ் 2. சரியா? இப்போ என்ன நமக்கு இங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இங்கே வந்துடுறேன். என்ன வரும் அப்படின்னா, எனக்கு σ1 நான் கண்டுபிடிக்கணும்னா σ1 எனக்கு என்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு இருக்குது. அப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனக்கு தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், இந்த 4ஓட ஆட் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். அது மாதிரி σ2க்கு வந்துட்டிங்கன்னா இதை ப்ராடக்ட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு டேர்ம் வருது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஒரு டேர்ம் வருது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் 4ஓட ஆட் பண்ணி நான் σ2வை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் என்ன செய்ய முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எந்த ஈக்குவேஷன் இப்போ கடைசி எழுதணும் இல்லையா, இந்த ஈக்குவேஷனை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2ன்றது என்னது, முதல் ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது, இந்த ஈக்குவேஷனோட 2 ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன அர்த்தம், சம் ஆஃப் த ரூட்ஸ்னு அர்த்தம். சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்ன, -b/a. இதுவும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. எது சார் b அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்குவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ax² + bx + c = 0ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்படி நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா -b/a, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பை x² கோஎஃபிஷியன்ட், அதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது 10th நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது, c/a. அப்போ இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸுங்கிறதுனால அதிலிருந்து -b/aவும் c/aவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அடுத்து நமக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த -43/17ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா பீட்டான்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே -73/17ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா c/a. சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாருங்கள், இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, -43/7 போட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி இந்த σ1 கண்டுபிடிச்சிட்டாங்க.
இங்கே ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாகவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் 91/17 கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டூ சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது சிக்மா ஒன்றுங்கிறது 25/17, அடுத்து சிக்மா 2ங்கிறது 91/17. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் எதோட ஈக்குவேஷன் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2வையும் பீட்டா ப்ளஸ் 2வையும் ரூட்ஸாக வச்சுருக்கிற ஈக்குவேஷன். சரியா? அந்த ஈக்குவேஷன் இது என்ன ஒரு விஷயம், நம்ம என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஆல்ஃபா என்னென்னு தெரியாது, பீட்டா என்னென்னு தெரியாது. நமக்கு அது தெரியாமையே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி அந்த ஆல்ஃபா பீட்டா என்னென்னு கண்டுபிடிக்காமையே அந்த ஆல்ஃபாவோட 2 ஆட் பண்ணி பீட்டாவோட 2 ஆட் பண்ணால், சரியா, அந்த மாதிரி 2 ரூட்ஸை வச்சுக்கிட்டு அதோட ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆல்ஃபா என்னென்னு தெரியாது, பீட்டா என்னென்னு தெரியாது. அந்த ஆல்ஃபாவோட 2 ஆட் பண்ணி பீட்டாவோட 2 ஆட் பண்ணி அதை ஒரு 2 ரூட்ஸாக வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? இப்போ இதை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 3.2. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இதோட 2 ரூட்ஸ். அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடுறோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் போட்டுடுறோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டுறோம். -b/a c/a. சரியா? -b/a இங்கே பிங்கிறதே நமக்கு -7, அப்போ -bனா +7 ஆயிரும். அதுதான் இங்கே போட்டுருக்கோம் 7/2. c/a அப்படிங்கிறது 13/2 இப்படி வந்துடும். சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயரையும் ரூட்டாக வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு போடும்போது சிக்மா ஒன்றுங்கிறது என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறது ஒரு ரூட்டு, பீட்டா ஸ்கொயருங்கிறது இன்னொரு ரூட்டு. இதை ரெண்டையும் ரூட்டாக வச்சு ஒரு ஈக்குவேஷன். அப்போ அந்த ரூட்டுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் போடுறோம். அப்போ அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு டேரெக்டாக தெரியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இது எங்கேருந்து வருது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து வருது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இது மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை தான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு சொல்கிறோம். இந்த -2ab இந்த பக்கம் வந்துடுது. சரி, ப்ளஸ் 2ab. a + b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இப்போ இந்த ப்ளஸ் 2ab இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வந்துடும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. சரியா? அந்த ஃபார்முலா அப்படியே வந்துடுது. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி போடும்போது ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் ஆல்ஃபா பீட்டாவும் என்ன பண்ணிக்கலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது என்ன வருது, சிக்மா 1 அப்படிங்கிறது -3/4. அது மாதிரி சிக்மா 2ங்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஏன்னா இது ரெண்டையும் தான் நம்ம ரூட்ஸாக யூஸ் பண்ணணும். அதை வச்சு ப்ராடக்ட். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா நமக்கு தெரியும் 13/2, அப்போ 169/4. இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை ரூட்ஸாக வச்சு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள் 3.4. ஸோ 3.4ல் என்ன கொடுத்துருக்குறாங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அதாவது பேஜ் நம்பர் 105 இருக்குது. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னால் இப்போ ரூட்ஸ் வந்து இங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பவரில் 4 இருக்கிறதுனால நமக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த 4 ரூட்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ரூட்ஸை மொதல் ஸ்கொயர் பண்ணுறோம். எப்படி, ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர், காமா ஸ்கொயர், அப்புறம் டெல்டா ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணியாச்சு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னால் எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். இதை சம் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளவுதான். இதுதான் கொஷின். ஸோ கொஷின் இதுதான், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லை சிக்மா 1 அப்படிங்கிறது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா -b/a சிக்மா 1. சிக்மா 2ங்கிறது டபுளாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது, அது c/a. இப்போ சிக்மா 3 இது உங்களுக்கு புதுசு, இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது, அது -d/a. அதாவது -b/a இது ஃபஸ்ட்டு சிக்மா 1. சிக்மா 2 அப்படின்னு போடுறப்ப என்ன வரும், c/a. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இவ்வளோ தான் போட்டிருப்பீங்க. கியூபிக் ஈக்குவேஷன் அடுத்து வரும்போது இனி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். -d/a. ஃபஸ்ட்டு மைனஸ் அப்படின்னா அடுத்து +c/a, அடுத்து -d/a, அடுத்து சிக்மா 4ன்னு எங்கே வருதோ அங்கே என்ன பண்ணணும், நீங்கள் e/aன்னு எழுதணும். புரியுதா? e/a. சரியா? அது என்னது சார், e, b, c இதெல்லாம் எங்கே சார் இருக்குன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் இப்போ இது வந்து a, இது b, இது c, இது d, இது e, இப்படி தான் இருக்கும். ஸோ ஆர்டர் ax² + bx + cன்னு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்குற மாதிரி இங்கே ax⁴ + bx³ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஜென்ரல் டேர்மாக நம்ம எழுதுறது, ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம எழுதுறது ax⁴ + bx³ + cx² + dx + e அந்த மாதிரி. சரியா? இப்படி எழுதும்போது இங்கே ஃபஸ்ட்டு சிக்மா 1ங்கிறது -b/a, சிக்மா 2ங்கிறது +c/a, சிக்மா 3ங்கிறது -d/a, சிக்மா 3ங்கிறது
ப்ளஸ் இ பை ஏ. ஆல்டர்னேட்டாக சைன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியே. சரியா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிக்மா ஒன்றுங்கிறது ஒன்றா ஆட் பண்ணுறது மைனஸ் பி பை ஏ. சிக்மா டூங்கிறது ரெண்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது சி பை ஏ. சிக்மா த்ரீங்கிறது மூணாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது மைனஸ் டி பை ஏ. சிக்மா ஃபோருங்கிறது 4 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது. இங்கே 4 தான் மொத்தமே இருக்குது. அப்போ இ பை ஏ. அப்போ இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு என்ன போடுவோம்? இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன? இப்போ தான் பார்த்தோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு. இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுற மாதிரி இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா போகிற மாதிரி மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா காமா ரெண்டாக எல்லாம் மைனஸில் வரும். அந்த மைனஸ் 2 காமன் எடுத்து உள்ள ரெண்டாக ஆட் பண்ணி போட்டுரும். இங்கே ஒரே ஒரு 2 டேர்ம் வரும், இங்கே 6 தடவை 2 டேர்மாக வரும், எல்லாம் மைனஸில் வரும். மைனஸ் 2 நம்ம காமனாக எடுத்துடுறோம். சரியா, இப்போது இங்கே இது என்னதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாங்கிறது இந்த இருக்குது மைனஸ் பி பை ஏ. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ரெண்டாக வர்றது என்னது? இங்கே சிக்மா 2 சி பை ஏ. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் இதுதான் அந்த ஆன்சர். எதுக்குள்ள ஆன்சர்? இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயருக்குள்ள ஆன்சர். சரிங்களா, இதை பொறுமையாக நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.3. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா 1 பை பீட்டா காமா. இந்த சிக்மாங்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா அடிஷன் அர்த்தம். சிக்மான்னு வந்துட்டாலே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணுறதுக்குள்ள ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த சிக்மா. சரியா, அப்போ எதை ஆட் பண்ண சொல்கிறாங்க? 1 பை பீட்டா காமாவை ஆட் பண்ண சொல்கிறாங்க. இது என்னது சார் புதுசாக இருக்குது அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு ரெண்டாக ரெசிப்ரோக்கல் ரெண்டாக மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். 1 பை ஆல்ஃபா பீட்டா 1 பை ஆல்ஃபா காமா ப்ளஸ் 1 பை பீட்டா காமா. இதுதான் இதுக்குள்ளே அர்த்தம். புரியுதா? அவங்க கொடுத்துருக்கிறது 1 பை பீட்டா காமான்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணி அதோட ரெசிப்ரோக்கல். அப்போ அது மாதிரி என்னென்னலாம் எப்படிலாம் 2 டேர்ம் நமக்கு கிடைக்குமோ அதை மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 3 தான் கிடைக்கும். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ ரெண்டாக மல்டிப்ளை பண்ணணும்னா ஒன்று ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும், அப்புறம் ஆல்ஃபா காமா கிடைக்கும், அப்புறம் பீட்டா காமா. இப்படி தான் நமக்கு 3 டேர்ம் கிடைக்கும். இது 3க்கும் ரெசிப்ரோக்கல் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா முதல் என்ன பண்ணிடுறோம்? இது 3க்கும் எல்சிஎம் எடுத்துடும். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும். இப்போது 2 × 3 அப்படி வச்சுக்குவோம். 2 × 3. அப்புறம் அடுத்து என்ன இருக்குதுன்னா கமா 3 × 4 அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னா 4 × 2. இது 3க்கும் எல்சிஎம் என்ன வரும்னா 2 × 3 × 4. அவ்வளோதான் எல்சிஎம். சரியா, இது 2 × 3, அதாவது 2 × 3னா 6ன்னு வச்சுக்கோங்க. 3 × 4னா 12ன்னு வச்சுக்கோங்க. இது 8ன்னு வச்சுக்கோங்க. இது 3க்கு எல்சிஎம் என்ன வரும்? 2 × 3 × 4 அப்படின்னா 24ங்கிறது தான் 3க்கு எல்சிஎம். அவ்வளோதான். சரியா, 24ங்கிறது எல்சிஎம். அது மாதிரி இங்கே ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா இதுக்கு சரி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா இதுக்கு எல்சிஎம் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா 3 மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். அந்த எல்சிஎம் சரியா இங்கே கீழே போட்டுறோம் நம்ம அந்த எல்சிஎம்மை. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாவை எல்சிஎம்மாக போட்டுட்டோன்னா அப்போ மேலே என்ன வந்துடும் அப்படின்னா இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. அப்போ டிவைட் பண்ணோன்னா மீது என்ன கிடைக்கும்? நமக்கு காமா மட்டும் கிடைக்கும். சரியா, இங்கே வந்து தப்பாக போட்டிருக்காங்க. காமா ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே வந்துடும். சரி, அங்கே போட்டிருக்காங்க, அதை லாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அடுத்து இதை வச்சு நம்ம செகண்ட் டேர்ம் ஆல்ஃபா காமா டிவைட் பண்ணுறப்ப பீட்டான்னு வரும், அது செகண்ட் டேர்ம். அடுத்து இதை வச்சு இதை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? பீட்டா காமான்னு ஆல்ஃபான்னு வரும், அது இங்கே போட்டிருக்காங்க. அப்போ மேலே என்ன வந்துடுது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு வந்துடுது, கீழே ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடுது. இப்போ எனக்கு இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் தான். இதில் எனக்கு சிக்மா 1ன்னு ஒரு டேர்ம் நான் கண்டுபிடிக்கிறேன். அதாவது 3 ரூட்டை ஆட் பண்ணுறது என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ. இங்கே பிங்கிற பிளேஸ் என்ன இருக்குன்னா பி இருக்குது. அப்போ மைனஸ் பி பை ஏ அப்படிங்கிற பிளேஸில் இங்கே 1 இருக்குது. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ மைனஸ் பி பை 1 அதை தான் போட்டுருக்கோம். மைனஸ் பி பை ஏ அப்புறம் சி பை ஏ. இப்போ தானே பார்த்தோம் மைனஸ் டி பை ஏ அப்புறம் ப்ளஸ் இ பை ஏ. அடுத்து சிக்மா 2னா 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது அதனால தான் சி பை ஏ. இங்கே சி பை ஏங்கிறது என்னது அப்படின்னா இங்கே சிங்கிறது என்னது? இப்போ சிங்கிறது இங்கே வந்து க்யூ. புரியுதா? அப்போ க்யூ பை ஏ. ஏங்கிறது என்னதுன்னா இங்கே 1. அப்போ க்யூ பை 1 க்யூ. அடுத்து சிக்மா 3னா 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது. அப்போ மைனஸ் பி பை ஏ அப்புறம் சி பை ஏ மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டிங்கிறது இங்கே ஆர். அப்போ மைனஸ் டி பை ஏனா மைனஸ் ஆர் பை ஏங்கிறது இங்கே 1. அவ்வளோதான். இப்போது இங்கே நமக்கு என்னென்ன தேவைப்படுது? இந்த மேலே சிக்மா 1 கீழே என்னதுன்னா சிக்மா 3. அது அவ்வளோதான். அப்போ சிக்மா 1 மேலே எழுதிடுறோம், சிக்மா 3 கீழே எழுதிடுறோம். மைனஸ் பி பை ஆர் மைனஸ் ஆர்னா ப்ளஸ் பி பை ஆர். சரியா, அவ்வளோதான் ஆன்சர். சரியா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 4 சம்மு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். சரிங்களா, ஸோ இதை முதல் நோட்டில் நல்லா எழுதி பாருங்கள். மீதி உள்ள ப்ராப்ளமை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. நோட்டை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி வச்சுக்கோங்க.
நோட்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் நோட்டை நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் வீடியோ கிளாஸில் நோட்டை காமிக்க சொல்லுவேன். அது எனக்காக நீங்கள் ஒன்றும் பயந்து போய் காமிக்க வேண்டாம். நீங்கள் ப்ராப்பராக எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் யாருக்கும் காமிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. உங்கள் நோட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. திரும்ப இதை நடத்துறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நடத்துனதோடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டவுட்ஸ் இருக்கிறத கேட்டு அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.